சாப்பிட போயிட்டேன். பார்ட் 2 தான் இந்த வீடியோ. இந்த நம்பரு இந்த பப்ளிசிட்டி பயத்தில் போய் எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கு இந்த ரகுமான் என்னோடய பேரை யூஸ் பண்ணுறான். நான் என்னன்றேன்னா, இந்த யூடியூப்பில் எதுக்கு இப்படி அடிச்சுட்டு நீங்களாம் கண்டென்ட் போடுறீங்க எடுத்துருமா. இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க மக்களே. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒன்று இவங்களே ஜெயிலுக்கு போயிடுவாங்க அரெஸ்ட் ஆகி. அப்படின்னா இவங்களே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் ஸ்டேஜ் முடியும் போய் இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கே ஒரு குற்றம் இருக்குது. போலீஸோட நேரம் வீணெடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கே அவங்க மேலே ஒரு கேஸ் பண்ணலாம். இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா, பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு தாய் மாற்றி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்களா, அதுக்கு வந்து திவ்யா ஹாலேஸ்லேருந்து நம்பர் கொடுத்தாலாம். அசிங்கமாக கேட்டுருவேன். அதாவது உங்களெல்லாம் நான் என் பேர்லாம் யூஸ் பண்ணி தெரிஞ்சா ரகுமானே மானங்கிட்ட கேள்விப்பேன் சரியா. இந்த கார்கார கலவிக்கு 55 வயசில் நீங்கள் எதுக்கு யூடியூப் வரேன்னு கேட்குறீங்க. அந்த பப்ளிசிட்டி பைத்தியம் அதுக்கு மட்டும் நான் கொஞ்சோண்டு வயசாக 30 ஆகுது, அதுக்கும் 50. அதுவும் இந்த காலத்தில் வந்து எங்கெங்கேயோ போய் சீரியல்லாம் நடிச்சிட்டு பப்ளிசிட்டி ஆக முடியாமல் இந்த யூடியூப்பில் வந்துருச்சு. இந்த யூடியூப்பில் இருக்காளுங்க பார்த்தியா ஒரு சில பேர், அவங்களும் என்ன தெரியுமா பண்ணிடுறாளுங்க, காசுக்காண்டி இதை சைஸில் செலவு பண்ணுறாங்க, அதை செலவு பண்ணுறாங்க, நல்லா கூட சுற்றுறாங்க. நல்லா சுற்றிட்டு நல்லா வாங்கி தின்ட்டு கண்ட வேலையெல்லாம் வளர்த்துட்டு அதுங்க நம்ம முதுகுலேயே நாளைக்கு நான் ஏறி அடிக்குங்கிறது இவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியல. நம்மளாம் பட்டிருக்கோம். அந்த மாதிரி இதுங்கக்குள்ளே பிரச்சனைக்குள்ளார எனக்கு எதுக்கிட்ட வரீங்க நானாக யாரோட நம்பர் யாரும் கொடுக்க, யார் நம்பரும் என்கிட்ட இல்லை. தேவையில்லாமல் வந்து என்னையெல்லாம் நோண்டுனீங்க சிண்டுனீங்கன்னா உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை கெட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படா உள்ளே போவேன். உள்ளெல்லாம் ஒரு மயிரும் நல்லா பிடுங்க முடியாது சரியா. உள்ளெல்லாம் நான்லாம் போக மாட்டேன். நான் பொத்திக்கிட்டேன் வந்து உட்காந்துருக்கேன். எல்லாத்தையும் ஆதாரத்தையும் எடுத்தாச்சு சரியா. பார்த்துக்கிறோம் நாங்கள் கோட்டில் பார்த்துக்குறோம். நீங்கள் பொத்திக்கிட்டு இருங்க, எங்களுக்கு கமாண்டு போடுறாங்க சரியா. இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 25%. அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 25% ஸ்டேட்மெண்ட் அது அந்த இன்னைக்கு கிளம்பிடுவேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்துகிட்டு வச்சுக்கோ. நானும் அவ்வளோலாம் போக மாட்டேன் சரியா. தான் தப்பு சரின்னு நிரூபிக்க எனக்கு தெரிஞ்சுக்கோ. நீங்கள் என்னைய வந்து வேக்கான பேசாதீங்க போங்க நாங்கட்டு.